இப்போதைக்கு சார் சட்டமும் நீதியும் ஜி5ல ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் வெப் சீரிஸ். இதோடைய ஒன்லைன் கதை, நம்ம சித்தப்பு சரவணன் ஒரு லாயர், பயங்கர நாலெட்ஜபிள் பர்சன். ஆனால் அவரால் கோர்ட்டில் வாதாட முடியாது, அந்த மாதிரி ஒரு வீக்னஸ். இதனாலேயே ஊரில் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, வீட்லேயும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி அவமானத்தில் இருக்கும்போது ஒரு கேஸ் வருது, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இதோடைய கதை. சரவணனை வச்சு இந்த மாதிரி ஒரு பிளாட் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் நமக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. முதல் 1-2 எபிசோட்லேயே அந்த சரவணனுங்கிற கேரக்டர் மேலே நமக்கு ஒரு சிம்பத்தி வந்துருச்சு. அவர் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வருது. சரவணன் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த கேரக்டர் வந்து தரமாக பண்ணியிருக்காப்புல. அதுவும் சில சீனெல்லாம் நம்மளை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு மாதிரி புழுங்கி உடஞ்சு நிற்பார். அந்த சீனெல்லாம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தரமாக இருக்கும். பல காட்சிகளில் அவருடைய மேனரிசம் எல்லாமே பயங்கர என்ஜாயபிளாக இருந்துச்சு. அவரை தாண்டி அவங்க அசிஸ்டண்ட்டாக ஒரு பொண்ணு வருவாங்க. ரொம்ப சேலஞ்சிங் ரோல்லாம் கிடையாது, பட் அந்த கேரக்டர் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருந்தாங்க. நிறைய பேர்கிட்ட போய் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துங்கன்னு கேட்பாங்க. அவங்களாம் அவமானப்படுத்தி அனுப்புவாங்க, இன்சல்ட் பண்ணுவாங்க. அப்போ கூட அந்த பொண்ணு ரொம்பலாம் உடஞ்சு போகாமல் பொடா டுபுக்குங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் வந்து ஓரளவு நல்லா எழுதியிருந்தாங்க. பட் இந்த சரவணன்கிற கேரக்டர்னால நமக்கு ஒரு சிம்பத்தி வந்துச்சு. பட் அவர் ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணுறாரு இல்லையா, அந்த கேஸ் வந்து எந்த சுவாரஸ்யமே இருக்காது. நமக்கு வந்து எந்த ஒரு பதட்டமே, அது வந்து ஒரு பொண்ணை காணும் அப்படின்னு தேடுவாங்க. நமக்கு வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த பொண்ணுக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு பதட்டமுமே இருக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு சீனில் இந்த சரவணனும் அவங்க அசிஸ்டன்ட் வெண்ணிலாங்கிற ஒரு பொண்ணை தேடி போயிட்டே இருப்பாங்க. ஒரு சீனில் வந்து ஒரு பொண்ணு வந்துட்டு நான் தான் வெண்ணிலா அப்படின்னு சொல்லும். சரவணனும் அந்த அசிஸ்டண்ட்டும் அப்படியே ஜெர்க்காகி பார்ப்பாங்க. பட் ஆடியன்ஸுக்கு வந்து எந்த ஒரு ஜெர்க்குமே இருக்காது. நீ வெண்ணிலாவாக இருந்தானே, பட்டர்ஸ்காட்சாக இருந்தால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்ப்போம். அந்த பொண்ணு வெண்ணிலான்னு சொல்லும் போது பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எதுவும் இருக்காது. ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கழிச்சு வந்து அப்படியே பயங்கர திகிலாக ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடுவாங்க. அது ஏதோ ஆடியன்ஸுக்கு ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது முக்கியமான ட்விஸ்ட் உள்ள சீன்ரா, நீங்கள் என்னடா நான் ஜெர்க்காக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது பல காட்சிகளில் ரைட்டிங்கில் வந்து எந்த ஒரு தாக்கமே இருக்காது. பேக்ரவுண்ட் ஸ்கோரை வச்சு மட்டும் டென்ஷன் பில்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒட்டவே இல்லை. அதே மாதிரி ஒரு அப்பா வந்து இங்கே பொண்ணை காணும்னு தேடிட்டே இருப்பார். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. அப்போ நமக்கு அந்த பொண்ணுக்கு என்ன இருக்கும், நமக்கு ஒரு பதட்டம் வரணும் இல்லையா, அது எதுவுமே வராது. அவர் பொண்ணை காணும்னு சொல்லும் போது நமக்கு ஏதோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வச்சு இந்த பண்ணை காணுங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த கதையோட அந்த கேஸோட நமக்கு எதுவுமே ஒரு கனெக்டே இருக்காது. நமக்கு ஒரு டென்ஷனே வராது. அது வந்து இந்த வெப் சீரிஸோட ஒரு பெரிய மைனஸ். நிறைய பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப செயற்கையாக, நிறைய புதுமுக ஆர்டிஸ்ட் சில பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் பெரும்பாலானவங்க ஒரு மாதிரி செயற்கையாக, அவங்க டைலாக் டெலிவரி எல்லாம் பயங்கரமாக ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. அது வந்து அந்த சீரியஸ்னஸை ரொம்பவே டைலூட் பண்ணிருச்சு. ஸோ மொத்தத்தில் இது வந்து சரவணன் தர சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ அவரேஜ் வெப் சீரிஸ் தான். பாய்.